கொற்றவைக்கு பல வகை பெயர்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்ற மாதிரி அணங்குடை சிலம்பு, அணங்குடை சாரல், அணங்குடை நெடுங்கோடு, சூருடை சிலம்பு, நுரை சுனை உறையும் சூர்மகள் அப்படின்னு பல பெயர்கள் பல இலக்கியங்கள்ல நம்ம சங்க இலக்கியங்களுக்கு முன்பட்ட இலக்கியங்கள்ல காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. இது மட்டும் நினைக்கிறீங்களா? பழையோல், கொற்றி, துணங்கை, காடுகிலால், அப்படி மலைமகள் அப்படின்னு ஏராளமான பேர்கள்ல அழைக்கப்படுறது நம்ம கொற்றவை தான். அன்னைக்கும் கோவிலான கொற்றவை கோயிலுக்கு போறதா ஒரு சான்று இருக்கு. நம்ம 5 திணைகள்ல ஒன்றான பஞ்சு திணையில கொற்றவைக்கு நரபலி கொடுக்காட்டி என்ன நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வேந்தனுக்கு அந்த போர்ல வெற்றி கிடைக்காது. அந்த மறவன் நெஞ்சு கூடி வட்டி போய் கிடப்பான். அந்த வேந்தன் கல் குடித்து மகிழும் வாழ்வு கிடைக்காது அப்படின்னு நம்ம வஞ்சு காண்டம் சொல்லுது, வஞ்சு திணை சொல்லுது. அப்படிப்பட்ட நம்ம கொற்றவைக்கு பல கணக்காக